எக்ஸல்ல சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமௌண்ட் வந்து இந்த குவான்டிட்டி இன்டூ ரேட் தான் இந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் டோட்டல் வந்து இப்போ ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா இப்போ ரிசல்ட் அப்பியர் ஆயிடுச்சு ஆட்டோ சம். இப்போ ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் பண்ணோம்னா சம் ப்ராடக்ட் அதில் வந்து இந்த ரேஞ்சை கொடுத்துட்டு அரே ஒன்ன்றதுல இந்த ரேஞ்சை கொடுத்துட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அதே ஆன்சர் தான் வரும். சம் ப்ராடக்ட்னா சம்மும் பண்ணும் ப்ராடக்ட் மல்டிப்ளையும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராடக்ட் ஆப்பிளோட வந்து குவான்டிட்டியும் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ குவான்டிட்டி வந்து ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் அதில் அரே ஒன் ஆர்குமெண்ட்ல ப்ராடக்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ப்ராடக்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த ஆப்பிள் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இப்போ குவான்டிட்டி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வராது, 0 தான் வரும். இப்போ F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு ஏன் 0 வருதுன்னா இந்த I2 to I17 வந்து அந்த ரேஞ்ச் வந்து பிராக்கெட் குள்ள வரணும். பிராக்கெட் குள்ள வந்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வராது, ஏன்னா F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு இந்த கமாக்கு பதிலா எப்பவுமே சம் ப்ராடக்ட்ல ஆஸ்டரிஸ்க் தான் யூஸ் பண்ணணும், மல்டிப்ளை. இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த அமௌண்ட் ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் சம் ப்ராடக்ட் அதுல அரே ஒன் ஆர்குமெண்ட்ல இந்த ப்ராடக்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதை பிராக்கெட் குள்ள எடுத்துக்கலாம். பிராக்கெட் குள்ள எடுத்துட்டு இப்போ ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்த ஆப்பிள்ன்ற செல்லை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மல்டிப்ளைட் பை குவான்டிட்டி ரேஞ்சை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மல்டிப்ளைட் பை குவான்டிட்டி இன்டூ ரேட் தான் வந்து அமௌண்ட், அதனால ரேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆயிடுச்சு. F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு சாரி இப்போ வந்து இங்க ரேஞ்ச் தப்பா செலக்ட் பண்ணிருக்கிறோம். அந்த ரேஞ்ச் குவான்டிட்டி ரேஞ்ச் மல்டிப்ளைட் பை இப்போ வந்து ரேட் அந்த ரேஞ்சை கரெக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து இந்த கிராஸ் டோட்டல் சம் ப்ராடக்ட் ரெண்டும் செலக்ட் ஆயிடுச்சு, அதனால தான். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் கரெக்டா வரும். இப்போ என்டர் கொடுக்குறோம் 1551. இப்போ எப்படி ரிசல்ட் கொண்டு வந்துக்கலாம், எப்படி சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.